ஆயிடுச்சுன்னா இன்ஜின் கிட்ட தான் வந்து ஆயில் லீக் ஆகுது. நல்லா தெரியுதா? இங்கே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு வண்டி எடுக்க வேண்டியதான். போயிட்டு வரேன். பேமெண்ட்டு அது பேமெண்ட் நான் ஏன் பண்ணோம்? என்ன பே பண்ணவா? நான் எங்கே காசு வச்சு என்ன பண்ண முடியாது. பே பண்ணிட்டு போவா. எல்லாம் பிரித்து பார்த்துட்டு அப்பயே வருதா? மாற்றிருக்காங்களா? அதோ 1.5 lakhs ஆச்சான். வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 to 2 months வந்து சர்வீஸ் தான் இருந்தது. ரேசிங் பீஸ்ட் அண்ட் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு வண்டியில். இன்றைக்கி அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் வண்டி பார்க்க நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக. இந்த இடத்த பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்ஜின் கிட்ட ஆயிடுச்சுன்னா இன்ஜின் கிட்ட தான் வந்து ஆயில் லீக் ஆகுது. நல்லா தெரியுதா இங்கே? ஸோ இந்த இன்ஜின் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸ்ப்ராக்கெட்லேருந்து லீக் ஆகுதா? நான் ஃபஸ்ட்டு என்னென்னா செயின் லூப் பண்ணோம்ல, லூப் தான் வந்து லீக் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்டு அப்புறம் தான் பார்த்தா எல்லா கார்னர்லேயும் வந்து லைட்டாக ஆயில் மார்க்கிங் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து சர்வீஸ் சென்டர்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. அண்டு இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா என்ன டேட்டு? 3rd of March. ஸோ வந்தாச்சு சர்வீஸ் சென்டர். லன்ச் டைம் வேறு இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ என்னென்னு போய் பார்த்து கேட்டுருவோம். எல்லாம் இருக்கார் ப்ரோ. ஸோ என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், வண்டி வந்து சர்வீஸில் விட்டாச்சு. ஜாப் கார்டு போட்டிருக்கோம். என்னென்னா அது வந்து செயின் லூப்பாக தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் செக் பண்ணி பார்த்து சொல்கிறோம். விட்டுட்டு போக சொல்லியிருக்காங்க. 1 or 2 days ஆகும். ஏன்னா இன்னொரு பிரச்சனையாக இருக்கும். வண்டியில் நாய்ஸ் ஒன்று வருது. அது டைமிங் செயினில் எதனா இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கோம். சரி ப்ரோ, கரெக்டாக பாய். அது கொஞ்சம் பார்த்துருங்க. அது சவுண்ட் மட்டும் வராமல். வண்டி விட்டாச்சு. ஒரு 2 days கழிச்சு வந்து எடுத்துக்க வேண்டியதான் நம்ம வண்டியை. இப்போதைக்கு வண்டி விட்டுருக்கோம். நான் கரெக்டாக பண்ணித்தரதா சொல்லியிருக்கோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு பார்ப்போம். அந்த சவுண்டு வரக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு டிக் 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 நாய்ஸ் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின்லேருந்து தான் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா இன்ஜின்லேருந்து வருது. ஏன்னா அது கோல்ட் ஸ்டார்ட்லேயும் வருது, ஹீட் ஆனாலும் வருது, எல்லாத்துலேயும் வருது. அதனால் அது என்னன்றத செக் பண்ணி சொல்லிடுவாங்க. சர்வீஸ் தான் போய்ட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா அம்மா வண்டியில் அம்மாவை கூப்பிட்டு தான் போய்ட்டுருக்கோம். ஏன்னா வந்து இங்கேருந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட வண்டி இல்லை. அதனால தான். ஏன்னா அண்ட் என்ன வந்து சடனாக என்னடா 3 வாரம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்கில். வண்டியில் ஆயில் லீக் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து நான் ஆயில் நினச்சி தான் போய் விட்டேன். இருந்தாலும் எனக்கு டவுட்டாக இருந்தது ஆயில் லீக் இல்லை செயின் லூப் தான். நான் இருந்தாலும் செயின் லூப் தான், அதெல்லாம் எதுவும் இல்லை சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு இன்னொரு நாய்ஸ் இருந்தது, இன்ஜின் நாய்ஸ் ஒன்று. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் நாய்ஸ். ஸோ அதனால தான் வந்து வண்டி வந்து அதுக்கும் சேர்த்து அப்படியே பார்த்து செக் பண்ணிடுங்க சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். அது ஆக்சுவலாக சவுண்டு இருந்தது தான் நான் சொன்ன மாதிரியே. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, வால்வு ஓப்பன் ஆகுது, வண்டி இன்ஜின் வந்து ஹீட்டில் வரலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அது டைமிங் டென்ஷனருடைய நாய்ஸ். ஸோ டென்ஷனரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் சொல்லிட்டாங்க. வாரண்டியில் தான் அது வரும் ஆப்வியஸாக. அது நம்மளாம் எதுவும் பே பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அது வாரண்டினால தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அவங்களுக்கு பார்ட்ஸ் வர. ஏன்னா கிளைமிங் ப்ராசஸ்லாம் சீக்கிரம் ஆகிடும். ஆனால் பார்ட்ஸ் வந்து வரணும்னா டிலே ஆகும். அதனால தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அது வாரண்டியில் கிளைம் ஆகி அந்த பார்ட்டு வர்றது தான் இவ்வளோ நாள் எடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 3 weeks கிட்ட ஆயிடுச்சு. வண்டி இல்லை நம்மக்கிட்ட. வந்தாச்சு. உள்ளே போயிட்டு வண்டி எடுக்க வேண்டியதான். போயிட்டு வரேன். பேமெண்ட்டு அது பேமெண்ட் நான் ஏன் பண்ணோம்? என்ன பே பண்ணவா? நான் எங்கே காசு வச்சு என்ன பண்ண முடியாது. பே பண்ணிட்டு போவா. இருவார். சரி, நான் கேட்டு வரேன். ஸோ உள்ளே போயிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டுட்டு வண்டி எடுக்க வேண்டியதான். வண்டி எங்கே இருக்குது? நம்ம வண்டி கீழே இருக்கா இல்லை தெரில. இருங்க பார்ப்போம். பார்த்திங்களா, வண்டி ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து செகண்ட் சர்வீஸும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக தெரியுதா? நல்லா பாருங்கள். ஸோ தெரியுதா? ஸோ ஃபுல்லாக புது வண்டி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பெருசாக ஓட்டல. 3800 தான் ஓட்டியிருக்கோம். அதனால தான். அண்டு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த நாய்ஸ் இப்போ வரல. அந்த பார்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் கேட்டேன் எதனால் இது வருது. கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டினா வர வாய்ப்பு இருக்குது, அது தெரியும். ஆனால் வந்து கிலோமீட்டர் ஓட்டாமையே 3800 இவ்வளோ இஷ்யூ வருதுன்னா கொஞ்சம் அப்செட்டான ஒரு சைட் தான். ஆனால் இருந்தாலும் வாரண்ட்டி இருந்ததுனால பிரச்சனை இல்லை. அண்ட் நம்ம கேர் போட்டிருந்தால எக்ஸ்ட்ரா
1 இயர் வாரண்டியும் இருக்குது. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இது நார்மலாக வந்தால் ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். அதுதான் வந்து இதில் ஒரு மேட்ரு. ஆனால் பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்ல வேலை. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து இது எவ்வளோ ஆச்சு, சர்வீஸ் காஸ்ட் என்ன, செகண்ட் சர்வீஸ் என்ன காஸ்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வண்டியை எடுத்து கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம வண்டி ஓட்டி பார்த்துட்டு இருக்கோம், செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கோம். ஏன்னா எனக்கு எந்த குறையும் தெரில. நல்லா தான் போகுது. Three weeks later, many months later. So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. Tomorrow for sure. Eventually. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா கவாசாக்கி சர்வீஸ் சென்டர் போக போகிற ரீடெலிவரிக்காக. அண்ட் என்ன ரீடெலிவரின்றது நான் போகும்போது சொல்கிறேன். அண்ட் வந்து இப்போது ரேப்பிடோ புக் பண்ணியிருக்கோம், அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 மாதமாக வெயிட் பண்ணிருந்த நம்ம சூப்பர் பைக்காக. அண்ட் என்னமோ புது டெலிவரிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இந்த வண்டிக்கு. அண்ட் என்ன ஆச்சுன்றதை நான் வண்டி எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம், நம்ம ரேப்பிடோ வந்துருச்சு. போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து கவாசாக்கி ஷோரூம் வந்தாச்சு. அண்ட் வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிருக்கோம். தெரியுதா செம்ம மழை. நான் வண்டி இன்னும் எடுக்கல, உள்ளதாக இருக்க வண்டி தெரியுதா நம்ம வண்டி. ஸோ வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டிக்கு தான் என்ன மழை நிற்கணும் தான் வெயிட் பண்ணிருக்கேன். மழை நின்றதும் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு. ஏன்னா வந்து செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு, தெரியுதா. இப்போ வண்டி இப்போ தான் வந்து பக்காவாக ரெடி ஆகி பலன்னு இருக்குது. நான் இந்த நேரத்தில் எடுத்தேன்னா வந்து ஃபுல்லாக சேர் அடித்து நாசமாக போயிடும். அண்ட் மழை நிற்குமோன்னு தெரியல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சேர் மூடிடுவாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:05 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஷோரூம் க்ளோஸ் தான். இன்னும் கீழே வந்து பில்லிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. நமக்கு எந்த பில்லிங் ஒர்க்கும் இல்லை. ஏன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாரண்டியில் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து மழையால் என்னால் பேச முடியல. வண்டி எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. அண்ட் மழையால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே வெயிட் பண்ணிட்டு இந்த மழை நிற்கிறதுக்கு. ஏன்னா நார்மலாக மழை பெஞ்சாலே ரோட்டில் ஓட்ட முடியாது, வண்டியை ரொம்ப இதுவாக இருக்கும். இதில் வேறு இது ரொம்ப மோசம் போகலாம்ல. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யாரும் தெரியுதா, நம்ம ஹரிஷ் ப்ரோ தான், டாக்டர் ஹரிஷ். அவரோட வண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலேயே வந்து சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது நம்மளோட கொல்லியல்ஸில். ஸோ அவரோட வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகி இன்றைக்கி தான் அவருக்கும் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தான் தெரியுமே. ஸோ அவரோட வண்டியை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம வண்டியும் இன்றைக்கி தான் ரெடி ஆகிருக்கு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வண்டி என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆச்சு வண்டிக்கு ஆக்சுவலான்றதை நான் சொல்கிறேன். ஐயோ, ரொம்ப கிட்டத்தட்ட 2 மாதம், அப்ராக்ஸாக 2 மாதம், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1 month 1.5 months கிட்ட ஆயிடுச்சு நம்ம வந்து வண்டியை விட்டு. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. ஐ மீன் அந்த 500 வரைக்கும் சொல்கிறீங்களா? சரி, ஓகே. கைஸ் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அண்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்ன ஆக்சுவலாக ஆச்சுன்றத சொல்கிறேன். வண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 to 2 months வந்து சர்வீஸில் தான் இருந்தது. அண்ட் நடுவில் கொல்லிக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸில் விட்டுட்டு, நான் அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், சர்வீஸில் விட்டுட்டு ஒரு 10 days இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வண்டி ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நாள் நிற்க தான் போகுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரிப் வேணால் போயிட்டு வாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ட்ரிப்பு மட்டும் ஒரு 10 days வந்து அந்த 10 daysக்கு அப்புறம் நடுவில் அந்த ட்ரிப்புக்காக மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வண்டி வந்து 2 daysலேயே வந்து வண்டி விட்டுட்டேன். ஸோ நம்ம அந்த ட்ரிப்பு முடிச்சு 2 days வண்டி விட்டு கிட்டத்தட்ட அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா 1.5 months வந்து இன்னும் சர்வீஸில் தான் இருந்தது. அண்ட் வண்டியில் என்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய டைமிங் டென்ஷனரில் ஒரு நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்ஜினில் நாய்ஸ் வந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அது என்னன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியல ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா மைன்யூட்டாக ஒரு சின்ன நாய்ஸ் வந்தாலே என்னால் அது ஃபீல் பண்ண முடியும். வண்டி நம்ம ஓட்டும் போது தெரியும் இல்லை, சின்னதாக எதனா ஒரு சவுண்டு வந்தாலே தெரிஞ்சிடும்.
அதில் வந்து எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லையே நல்லா தான் இருக்குது சொன்னாங்க. அதுக்கப்புறமா நல்லா ஓட்டி ஹீட் ஆகும்போது வரும், கோல்ட் கண்டிஷன் வரல. அதுக்கப்புறம் நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் டைம் கொஞ்ச நாள் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி ஓகே சவுண்டு வருது. நான் ஃபஸ்ட்டே கொடுத்தப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. 3000 கிலோமீட்டர்ஸ்லேயே இது வந்துருச்சு ஆக்சுவலாக. இப்போ கரண்ட்டாக வண்டி வந்து 5122 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்ட் 3000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வருது அந்த மாதிரின்றது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 3000 கிலோமீட்டர்ஸில் வந்து இன்ஜின் நாய்ஸ்லாம் வராது. அப்புறம் என்ன செக் பண்ணப்போ தான் வந்து அது டைமிங் டென்ஷன் நாய்ஸு அப்படி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா நான் வண்டியை விட்டு அவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி, அந்த வாரண்டியில் வந்து எல்லாமே வாரண்டியில் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வெறும் அதை மட்டும் மாற்றினா மறுபடியும் இஷ்யூ வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு டைமிங் டென்ஷனரு, டைமிங் செயின், டைமிங் பேடு அப்படி சொல்லி ஒரு 3-4 ஐட்டம்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட நியர்லி வாரண்டியில் மாற்றுறது மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 1.5 lakhs கிட்ட வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அதோட டீட்டெயிலெலாம் வந்து இப்போ நான் இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு நார்மலாக 100-120 க்ரூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடு ஓட்ட வேணாம். 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு அப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன மாற்றிருக்கேன்லாம் பார்த்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். அண்ட் இப்போது வண்டி எடுத்துகிட்டு இப்போதைக்கு ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வண்டி எடுத்தோம். அண்ட் செகண்ட் சர்வீஸும் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் சர்வீஸ் நமக்கு எவ்வளோ வந்ததுன்னா கேஆர் இருந்ததுனால நார்மல் ஆயில் தான் ஊற்றிருந்தாங்க சர்வீஸில். ஏன்னா நான் பெட்ரோல் நான் சொல்லியிருந்தேன் பர்ஃபார்மன்ஸ் ஆயில் ஊற்ற சொல்லி. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷனாக என்னன்னு தெரியல, அவங்க வந்து நம்மளுக்கு நார்மல் ஆயில் ஊற்றிட்டாங்க. நார்மல் ஆயில் ஊற்றுனால நம்மளுக்கு நார்மல் ஆயிலாம் ஃப்ரீ தான் கேஆரில். ஸோ சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து 1200-1500 தான் வந்தது. அதுக்கு மேலே வரல. ஏன்னா வந்து கேஆர் இருந்ததுனால. கேஆர் இல்லைன்னா நியர்லி நிறையவே வந்திருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக 300க்கே ஏகபோகமாக சர்வீஸ் காஸ்ட் வருது. அண்ட் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 above தான் வந்திருக்கும் செகண்ட் சர்வீஸ். ஆனால் கேஆர் இருந்ததுனால லக்கிலேயே நமக்கு அவ்வளோ வரல. ஒரு 1200-1500 முடிஞ்சிருச்சு. அதுதான் செகண்ட் சர்வீஸோட காஸ்ட் ஆச்சு. அண்ட் அதில் ஆயில் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துடும். செயின் லூப்பு, செயின் டைட்டிங் அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆயில் ஃபில்டர் ஆட் பண்ணுற பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டியது வேலை இல்லை. இதுக்கு அடுத்த சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. அது நான் சொல்கிறேன். அதில் வந்து மாற்றும் போது என்னென்ன ஃப்ரீயாக மாற்றுறாங்க இல்லை பெய்டுன்றத. ஸோ இப்போதைக்கு செகண்ட் சர்வீஸும் முடிச்சாச்சு. அண்ட் நான் வண்டி இவ்வளோ நேரம் யோசிச்சதே இந்த மழையால் தான். மழை பெய்து எடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு ஒன்று, மழை பெஞ்ச ரோட்டில் ஓட்டினாலே இந்த சேர் அடிக்கும், பயங்கரமாக வண்டி நாஸ்தி ஆயிரும். ஏன்னா வந்து சர்வீஸ் முடிச்சு அவ்வளோ நீட்டாக எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஆனால் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குது. அண்டு இப்போதைக்கு ஓட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். எனக்கு நல்லா பண்ணியிருந்தா ஓகே தான். ஏன்னா வீட்டிலலாம் செம கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப மாட்ரேட் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வண்டிலாம் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு அது வித்தின் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸில் ஒரு நாய்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வண்டி ஓட்ட முடியாமல் சர்வீஸ்லேயே இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நம்மளை முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். ஏன்னா சர்வீஸ் வந்து டயருக்காகவும் நம்மளது வந்து கொஞ்ச நாள் ஓட்டல சரியா. அப்புறம் சர்வீஸ் இப்போ இந்த சர்வீஸால் ஒரு 2 மாதம் ஓட்டல. லிட்டராக நம்ம வண்டி எடுத்து ஒரு 8 months கிட்ட ஆயிருக்கு. ஸோ கிலோமீட்டர் பெருசாக ஓட்டலாம். இன்னும் நாய்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. நாய்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பிரித்து பார்த்துட்டு அப்பயும் வருதா? மாற்றிருக்காங்களா? அதோ 1.5 lakhs ஆச்சான் வாரண்டியில். ஃபுல்லாக வாரண்டி கிளைம் ஆயிடுச்சு தான் ஓட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க.